தமிழே வணக்கம். உன் தனி புகழ் பாடினால் ஆவலம் மணக்கும். தங்க தமிழே வணக்கம். தங்க தமிழே வணக்கம். உன் தனி புகழ் பாடினால் ஆவலம் மணக்கும். தங்க தமிழே வணக்கம். பயணக்குழு தோழர்களே, வருகை தந்திருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜாதிய வாழ்வியல் என்பதை பற்றி பலரும் விளக்கி பேசியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக வாழ்விடத்தில் இருக்கிற தீண்டாமை இப்போது அதிகம் பேச வேண்டிய ஒன்றாக, அது இன்னும் நவீன வடிவத்தில் புதிதாக எழுகிற நகரங்களில் எல்லாம் கூட அது பின்பற்றுகிறதையெல்லாம் தீர்மானமாக அதை எதிர்த்து தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த தீர்மானத்தின் தொடர்ச்சியாக நாம் அடுத்து செய்ய வேண்டிய இந்த கருத்தை, நாம் எண்ணி இருக்கிற கருத்தை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்கு, மேலும் இதை ஒரு விவாத பொருளாக மாற்றுவதற்கு, இந்த கருத்துக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற தத்துவங்களுக்கு எதிரான போராட்டங்களை நாம் நடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு புரட்சியாளர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய நினைவு பிறந்த நாளும் கூட. இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே, மருட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே என்று இவர்களுடைய வாயடியும் இந்த கையடியெல்லாம் ஓய்வது என்னால் என்று சொல்லிவிட்டு, இந்த சாதியத்தை பற்றி சொல்லுவதா அதை ஒழிக்காமல் இருந்தால் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றே ஆகும் என்று சொன்ன புரட்சி கவிஞர்களுடைய பிறந்த நாள். இன்னொன்று, திராவிடர் இயக்கத்தின் நூற்றாண்டும் கூட இது. திராவிடர் இயக்கம் அது தொடங்கப்பட்ட நோக்கம் பார்ப்பனரை தவிர்த்த பார்ப்பனர் அல்ல சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக. அவர்கள் சமூகத்தில், கல்வியில், வேலை வாய்ப்பில் வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட அந்த திராவிடர் இயக்கத்தினுடைய நூற்றாண்டும் கூட இந்த நூற்றாண்டு. அதனுடைய அடிப்படையாய் அந்த மக்கள், பார்ப்பனர் அல்லாத மக்கள் யார் என்பதற்கு ஒரு முறை பெரியார் அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். அவர் காங்கிரஸை விட்டு வெளியேறி வந்ததற்கு பின்னால் 1926ஆம் ஆண்டில் பார்ப்பனர் அல்லாதார் மாநாடு நடக்கிறது. நடக்க இருக்கிற மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கிறார் பெரியார். அது டிசம்பர் 26ஆம் நாள் 1926ஆம் ஆண்டு நடக்கிற அந்த மாநாடு. அதைத்தான் நம்முடைய தோழர் ஆணைமுத்து அவர்கள் கூட சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடக்க நாளாக கருதி கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். அதில் நமக்கு கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் அந்த மாநாட்டிற்கு அழைக்கிற போது பெரியார் சொன்னார், பார்ப்பனர் அல்லாதார் என்றால் யார் என்பதை அந்த அறிக்கையில் சொல்லுகிறார். பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்து தலைவர்களே, உங்களைத்தான், நீங்கள் எல்லாரும் வாருங்கள், கட்சியை கடந்து வாருங்கள், காங்கிரஸா இருந்தாலும் சரி, நீதி கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த மாநாட்டுக்கு வாருங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு, பார்ப்பனர் அல்லாதார் யார் என்றால் நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்கள் 100க்கு 5 பேராக இருக்கிற ராஜாக்களும் மிராசுதார்களும் மிட்டாக்களும் தான் பார்ப்பனர் அல்லாதார் என்று கருதி கொண்டிருக்கிறீர்கள். நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், அவர்கள் மட்டுமல்ல 100க்கு 95 பேராக இருக்கிற மக்கள் தான் உண்மையான பார்ப்பனர் அல்லாதார்கள். அவர்களை பற்றி சிந்திப்பதற்கு வாருங்கள் என்றுதான் அழைத்தார். வந்தவர்களில் ஒரு பகுதி இந்த இயக்கத்தால் பலன் பெற்று வளர்ந்து ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். கல்வி மறுக்கப்பட்டவர்கள் கல்வி பெற்றிருக்கிறார்கள். அரசு வேலைக்கு நுழைய முடியாதவர்கள் நுழைந்திருக்கிறார்கள். இப்படி படிப்படியான முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் பெற்றவர்கள் பார்ப்பனர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்கள், அதற்கு அடுத்த நிலையில் இருந்தவர்களை தவிர அந்த இந்து சமுதாயத்தில் அடிமட்டத்தில் இருந்தவர்களிடம் இன்னும் போய் அதனுடைய பலன்கள் சேரவில்லை. திராவிடர் இயக்கம் தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம், அதனுடைய பலன் அந்த சமுதாயத்திடம், அடிமட்டத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட தோழரிடம் போய் சேரவில்லை. அதை சேர்ப்பிக்க வேண்டும் என்ற முயற்சியையும்
பெரும்பாலானோர் செய்யவில்லை. திராவிடர் இயக்கம் அதனுடைய நூற்றாண்டு விழா, நாங்கள் திராவிட இயக்கம் என்று பல பேர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அந்த பேர் இருந்தால் போதும், திராவிட என்று இருந்தால் கூட போதும், பெரும்பாலான எழுத்து எங்களிடம் இருக்கிறது என்று சொல்லி கூட சொல்லுவோர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள், நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அது தொடங்கிய காலம், அது தொடங்கி இந்திய விடுதலை வரைக்கும் அல்லது பெற்ற காலகட்டம் வரைக்கும் அது போராடுகிற காலமாக இருந்தது. உரிமைக்கு போராடுகிற காலம். அப்போது ஒரு திராவிடர் இயக்கம் இருந்தது. பின்னால் அந்த போராட்டத்தால் பெற்ற பலன்களை அறுவடை செய்கிற காலம் அல்லது பெற்ற பலன்களை அனுபவிக்கிற காலமாக இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பலனை அனுபவிப்பவர்கள் நாம் இதற்கு முன்னால் இருந்த நிலையை பற்றி எண்ணி பார்க்க மறுக்கிறார்கள். அல்லது இப்பொழுது இவ்வளவு காலம் ஆட்சியில் இருந்தால் திராவிடர் இயக்கம் எல்லாம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள். இந்த 40 ஆண்டு காலத்தில் திராவிடர் இயக்கத்தினுடைய வரலாற்றை கூட பாட புத்தகத்தில் அவர்கள் வைத்ததில்லை. இப்ப ஏன் தோன்றி இருக்கிறது என்று தெரியும். ஒருவேளை இவர்கள் ஆட்சிக்கு வருவதாக தொடங்கப்பட்டதாகத்தான் கருதி கொண்டு அவர்கள் எல்லாம் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் முதலமைச்சராக வர வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு பதவிக்கு வர வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கிய இயக்கம் போல நூற்றாண்டு விழாவை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை நோக்கத்தை மறந்து விட்டார்கள் அல்லது மறைத்துத்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரியார் இயக்கம் அந்த திராவிடர் இயக்கத்தின் அடிநாதமாய் இருந்து அதை வளர்த்தெடுத்த அந்த தலைவர் கருதி இருந்த கருத்து, முதன்மை கருத்து சாதி ஒழிப்பு. ஜாதி ஒழிப்பு தான். நாங்கள் அது என்ன நமக்கானது அல்ல என்பதற்காகத்தான் வடமொழி எழுத்தை வேண்டுமென்றே போட்டு ஜாதிய வாழ்வியல் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம். அது தமிழனுடைய அது அல்ல, அதற்கு தமிழ் சொல் இல்லை என்பதால். அப்ப இந்த ஜாதி ஒழிப்பை பெரியார் செய்தார். ஜாதி ஒழிப்போடு சேர்ந்து மற்ற கருத்துக்களுக்கு பெரியார் வந்தார். அப்ப இந்த ஜாதி ஒழிப்பு என்பதை விட்டுவிட்டு இப்ப திராவிடர் இயக்கத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது திராவிடர் இயக்கம் தொடர்ந்து பேசிய பெண் உரிமையை பற்றி பேசுவதில்லை. திராவிடர் இயக்கம் பேசிய பொது உடைமையை பற்றி பேசுவதில்லை. அது முத்தாய்ப்பாய் எடுத்த தனித்தமிழ்நாட்டை பற்றி பேசுவதில்லை. அப்புறம் திராவிடர் இயக்கம் இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நாம் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் பலபட பேசியிருக்கிறார்கள். விரித்து பேச வேண்டியதில்லை. தமிழ்நாட்டு உரிமைக்காக நடக்கிற போராட்டங்களை பற்றி எல்லாம், இந்த தேசிய இனத்திற்கான நடக்கிற போராட்டங்களை எல்லாம் விளக்கினார்கள். நாம் அதை இன்னொரு கோணத்திலும் பார்க்கிறோம். நாமும் கலந்து கொண்டு போராடியவர்கள் தான். முல்லை பெரியார் என்றாலும் அல்லது வேறு சிக்கல்கள், நதிநீர் சிக்கல்கள் வருகிற போதெல்லாம் நாம் போராடியவர்கள் தான். நமக்கான நீர் உரிமையை பெற வேண்டும் என்ற போராட்டத்தில் பங்கெடுத்த இயக்கம்தான் பெரியார் திராவிடர் கழகம். ஆனாலும் அதற்கு மேலாக ஒன்று சிந்திக்கிறது. காவிரி நீர் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று போராடுகிறோம். முல்லை பெரியாறு ஆற்று நீர் உரிமையை முழுமையாக பெற வேண்டும் என்று போராடுகிறோம். பாலாரை பற்றி, தென்பெண்ணையாரை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளூரில் இருக்கிறவனுக்கு நீர் எடுக்கிற உரிமையை தர மறுக்கிறோம். காவிரி நீர் வேண்டும், ஆனால் இந்த ஊரில் உங்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதி மக்களுக்கு கொடுக்க மறுக்கிறோம். இதற்கு முன்பு நடந்த இரட்டை கோளை ஒழிப்பு பரப்புரை பயணத்தில் வாகரை என்ற ஊரில் அப்படித்தான் நம் தோழர்களை தாக்கி அந்த அவர்கள் பேசியது என்னவென்றால், நீங்க தீக்காக்காரன் தானே, பெரியார் கட்சி தானே, இடஒதுக்கீட்டை பேசுங்க, கடவுள்னு பேசுங்க, அனைத்து ஜாதி அர்ச்சகர்னு பேசுங்க, காவிரி உரிமையை பற்றி பேசுங்க, ஜாதியில் இரட்டைக்கோளை வேண்டான்னு பெரியார் எப்ப சொன்னாரு? பெரியார் இயக்கங்கள் இப்படிப்பட்ட கருத்தைத்தான் விதைத்து வைத்திருக்கிறது என்பது இயக்கத்தின் பிற்கால தலைவர்கள் செய்த தவறு. அது நாம் என்ன செய்ய முடியும்? ஆனால் உண்மையான கருத்தை சொன்னோம். ஆம், காவிரி நீர் உரிமைக்கு போராட வேண்டும், அதுதான் பெரியார் இயக்கம். கூட பெற்ற நீரை நீ உங்க ஊர்ல இருக்கிற இன்னொரு பறை கொடுங்க. அந்த வாகரை என்ற ஊரில் தான் தாக்கினார்கள். அந்த ஊர் தலைவர் ஒரு தனித்தொகுதி, அது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி தலைவர் தன்னுடைய பகுதிக்கு நீர் எடுத்து செல்ல ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி 3 முறை போட்ட குழாய்களை உடைத்தெறிந்தார்கள் உள்ளூர்காரர்கள். நாங்கள் சொன்னோம், உள்ளூர்காரருக்கு நீர் எடுக்க அனுமதிக்க மறுக்கிற உங்களுக்கு வெளி மாநிலத்திலிருந்து பெறுவதற்கு என்ன உரிமை இருக்க முடியும்? எப்படி வென்றெடுக்க போகிறீர்கள் என்று சொன்னோம். கூட அதையும் நினைக்கிறோம். ஈழத்தமிழர்களை பற்றி பேசுகிறோம். ஈழத்தமிழர் படுகிற அவலங்களை பேசுகிறோம். முள்வேலி முகாமுக்குள் அடைந்திருப்பவர்களை பற்றி பேசுகிறோம். உண்மைதான்.
வேலியே போடாமல் அடக்கி ஒரு முகாமில் அடக்கி வைத்து அவர்களுக்கு உரிமை இல்லாமல் வைத்திருக்கிறீர்களே, அவரை பற்றி சிந்திக்கிறீர்களா என்பதையும் சேர்த்து பேசுகிறோம். பிறர் பேச விட்டதை நாம் சேர்த்து பேசுகிறோம். உண்மையில் பேச வேண்டிய செய்திகள் அவைதான். எனவே இந்த நிகழ்ச்சியில் நாம் பெரியார் இயக்கத்தை தொடங்கிய போது தொடக்க காலத்தில் கூட எழுதியிருக்கு. 30களிலேயே குடியரசில் எழுதுகிறார். எனக்கு தெரியும், இன்று விடுதலைக்கு போராடுகிறவர்களில் பார்ப்பனர் இல்லாத இயக்கத்தில் இருப்பவர்களில், ஏன் பகுத்தறிவாளர் என்று சொல்லுபவர்கள் மத்தியில் கூட ஜாதிய உணர்வு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் என்று ஒரு இடத்தில் எழுது. 30லே எழுதுறார். அப்ப அதை விட மறுக்கிறார்கள், அதை விட மனம் ஒப்புவதில்லை. அதனால் பெற்ற பலன்களை துய்த்து பழகியவர்கள், அனுபவித்து பழகியவர்கள். பெரியார் அப்ப சொன்னாரு, முதல் ஸ்டேஷன்ல ரயில்ல ஏறி உட்கார்ந்தவன் அடுத்த ஸ்டேஷன்ல ஏறவனுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். 3000 வருடமாக அனுபவித்து விடுவார்களா என்று பெரியார் கேட்பார். அப்படி தாங்கள் அனுபவித்த உரிமையை பெறுவதற்கு பகுத்தறிவாளர் என்று சொல்லிக் கொள்பவர்களும் மறுக்கிறார்கள் என்று பெரியார் அப்போது சொன்னார். இன்று நாம் அதை மீண்டும் மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு நாம் உண்மையில் ஜாதி எதிர்ப்பாளனாக இருக்கிறோமா, அதற்கான பணிகளை திட்டங்களை நிறைவேற்றுகிற எண்ணத்தோடு இருக்கிறோமா என்பதை மீண்டும் பரிசீலிக்க சொல்லி மற்றவர்கள் அனைவருக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் நான் வேண்டுகோள் வைக்க வேண்டியவனாக இருக்கிறேன். தோழர்களே, தீர்மானங்கள் பல நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் பல செய்திகள் பேசப்பட்டிருக்கின்றன. அதில் எப்படியெல்லாம் தீண்டாமை கொடுமைகள் பின்பற்றப்படுகிறது என்பதை நம் கவனத்துக்கு வராத சில செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். சேரி என்று சொல்லுவதாக இப்போ சொல்லுகிறோம். நான் தொடக்கத்தில் கூட ஒரு முறை சொன்னேன், தொடக்க விழாவில் சொன்னேன், சேரி என்பது முதல் நமக்காக உண்டாக்கப்பட்டதல்ல. புறஞ்சேரி என்று இலக்கியத்தில் வருகிறதெல்லாம் பார்ப்பனர்களுக்காகத்தான் முதல் உண்டாக்கப்பட்டது. ஊரில் வாழ்ந்திருந்த பார்ப்பனர்கள் சிலர் தர்மத்திற்கு சாஸ்திரத்துக்கு எதிராக நடக்கிற போது அவர்களை கொண்டு போய் அங்கு குடியமர்த்தி இருக்கிறார்கள். இலக்கிய சிலப்பதிகாரத்தில் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். புறஞ்சேரி இருத்த காதைன்னே ஒண்ணு இருக்குது. சேரியில் யாரை வைத்திருந்தார்கள் என்றால் பாட்டு பாடின பாப்பான்லாம் உண்டு அங்க வச்சிருந்தாங்கன்னு எழுதியிருக்கார். சிலப்பதிகாரத்தில் அடிகள் எழுதியிருக்கிறார்கள். ஏனென்றால் மனதர்மம் சொல்லுகிறது, பல சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, இசையாலும் நாட்டியத்தாலும் பொருள் ஈட்டுவது பார்ப்பன தர்மத்திற்கு எதிரானது. அவர்களை ஜாதி விளக்கம் செய்து கொண்டு போய் வெளியே வச்சிடணும், நம்மோட வாழ அனுமதிக்க கூடாது என்று சொல்லுகிறது. அதனால் அவர்களை கொண்டு போய் அங்கு வைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறார். பாடல்களை பாடுவது இப்ப பார்த்தா நிறைய பாப்பான், பாதி பாப்பான் இருக்க மாட்டான். இப்ப ஏன்னா அவர்கள் தான் எல்லாம் கர்நாடக இசைனா அவங்க தான், நாட்டியம்னா அவங்க தான், நம்மிடமிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கு வைத்தது கடைசியா நம்மவர்கள் போய் அங்கு உட்கார்ற மாதிரி ஆகி போச்சு. அந்த பிரிவினை என்பது இடத்தால் பிரிக்கல, மாறி வருவதற்கு யாரும் தயாராக இல்லை. பெரியார் தொடக்க காலத்தில் இப்படிப்பட்ட பிரிவினைக்கு எதிராக இருந்தார் என்பது ஒரு செய்தி. காங்கிரஸ் இருந்த போது பெரியாருக்கு ஒரு பெரிய நிதியை கொடுத்தாங்க. அப்ப 48,000 பெரிய நிதி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி 48,000 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஹரிஜன் நல நிதியிலிருந்து கொடுக்குது. எதுக்குன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிணறு வெட்டி கொடுப்பதற்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கோவில் கட்டி கொடுப்பதற்காக. ஏன்னா கோயில் விட மாட்டேங்கிறான், சரி ஒரு கோயில் கட்டி கொடுத்துருங்க, கிணறு வெட்டி கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதை பெரியார் மறுத்து அந்த நிதியை பயன்படுத்த முடியாது என்று திருப்பி அனுப்புகிறார். பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியே வந்து 26ஆம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுகிறார். காரைக்குடிக்கு அருகில் இருக்கிற சிராவயலுக்கு காந்தி கிணறுன்னு ஒரு கிணறு வெட்டிட்டு திறந்து வைக்கிறது கூப்பிடுறாங்க. காந்தி வாசக சாலையை திறந்து வையுங்கள், காந்தி கிணறை திறந்து வையுங்கள்னு கூப்பிடுறாங்க. பெரியார் போகிறார். வாசக சாலை தேவையானது, திறப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன், இந்த கிணறு தடைப்பது எனக்கு எதிராக இருக்கிறது, இதற்கு சங்கடப்பட்டு கொண்டு ஒத்துக்கொண்டேன் என்பதற்காக திறக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார், இது நிரந்தரமான வேலி அமைக்கிற முயற்சி. தனி கிணறு என்பது, தனி கோவில் என்பது தாழ்த்தப்பட்ட மக்களை நிரந்தரமாக பிரித்து வைக்க செய்கிற முயற்சி. இதை நான் ஒரு படம் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றுதான் நான் காங்கிரஸ்காரனா இருந்தப்பே நிதியை திருப்பி அனுப்பிச்சேன், காங்கிரஸ் கமிட்டி நிதியை. நான் இப்போதும் சொல்லிக் கொள்வேன், அந்த மக்களிடம் சொல்லிக் கொள்வேன், நீங்கள் தாகத்தால் செத்து போனாலும் போங்கள், அந்த கிணற்றில் நீரை குடிக்காதீர்கள். பொது கிணற்றில் நீர் எடுக்கும் உரிமைக்கு போராடுங்கள், தனி கிணற்றில் நீர் குடிக்காதீர்கள். பெரியார் தனி கிணறு, தனி வாழ்விடம் என்பதை எதிர்த்தவர்.
அது கூடாது என்று சொல்லியவர் அவர்தான். இந்த தீர்மானத்தில் சொன்னோம்ல, ஒவ்வொரு முறையும் 47 71 ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்து 1000 தாழ்த்தப்பட்டோர் குடியிருப்புகளை அமைக்கப் போகிறோம் என்று அறிவித்த போது கூட பெரியார் அறிக்கை விட்டு கண்டித்தார். தனியாக ஏன் கற்ற மீண்டும் தள்ளி வைக்கிற முயற்சிக்கு திமுகவும் துணை போக வேண்டுமா? ஊரில் இருக்கிற நத்தத்தில் காலியாக இருக்கிற இடங்களில் வீடு கட்டுவதற்கு இடம்லாம் அடுக்குமாடியாக கட்டு, தாழ்த்தப்பட்ட மக்களை ஊருக்குள் குடிவை. இதுதான் பெரியார் இறுதி வரை சொல்லிக் கொண்டிருந்தது. நீ திருப்பி திருப்பி தனியா தொகுப்பு வீடுன்னு கட்டி கொடுப்ப, என்னவா கட்டி கொடுப்பானா ஊருக்குள் வந்து விடாதே என்பதில் கவனமாக இருக்கிறீர்கள். அதை செய்யக்கூடாது என்று சொன்னார். ஆனால் பெரியார் பெயரை சொல்லுகிற சோரொட்டியில் பெயர் போட்டுக் கொள்ளுவர்கள், படம் போட்டுக் கொள்ளுவர்கள் யாரும் செய்யவில்லை. இப்போதும் நாம் வலியுறுத்த வேண்டியது, முக்கியமாக வலியுறுத்த வேண்டியது அதுவாகத்தான் இருக்கிறது. பல்வேறு செய்திகளை சொல்லிக் கொண்டே போகலாம். இப்பொழுது நாம் இப்ப நேரம் கடந்து விட்டதால் நாம் போராட்ட அறிவிப்பு என்பதை ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நாம் இது குறித்த இந்த பயணம் ஒரு பயணம் நடத்தி முடித்து விட்டதால் அல்லது இன்னும் சில பயணங்கள் நடத்துவதால் நாம் நினைத்த காரியம் நிறைவேறிவிடும் என்று கருதிவிடவில்லை. நாங்கள் கருதி செய்யவும் இல்லை, அது எங்கள் திட்டமும் அல்ல. இதை பற்றிய விவாதமாவது தமிழ்நாட்டில் வர வேண்டும். பேசப்படாத இந்த பொருளை பற்றி விவாதம் தொடங்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கம். இப்ப விவாதத்தை இன்னும் விரிவாக செய்வதற்கு அடுத்த கட்டத்திற்கு நாம் ஒரு போராட்டத்தை அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எது அடிப்படையாக இருக்கிறது? பல போராட்டங்கள் தோல்வியடைவதற்கு காரணம் எங்கோ ஒட்டி கொண்டிருக்கிற மத சிந்தனை என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார்கள். அவர் இத்தாலியில் நடந்த ஒரு பெரும் போராட்டம், உழைக்கும் மக்களுக்கும் அந்த ஆதிக்க வர்க்கத்திற்கும் நடந்த போராட்டத்தை பற்றி அவர் எழுதுகிறார். அங்கு பிலிப்பியன்ஸ் என்றும் பெட்ரீஷியன்ஸ் என்றும் பிரிந்து வைத்திருந்த காலம், அதை பற்றி தன் சாதிய ஒழிக்க வழி அந்த நூலில் கூட சொல்லுவார். எங்கு தோல்வி அடைந்தது அவர்களுடைய உரிமை போராட்டம் என்பதை சொல்லுவார். பெரும் போராட்டங்களை உழைக்கும் மக்கள் பெட்ரீஷியன்ஸ் நடத்துகிறார்கள். ஒரு உடன்பாட்டிற்கு ஆதிக்க ஜாதியும் வருகிறது, ஆதிக்க இனமும் வருகிறது. இருவரும் உடன்பாடு செய்கிறார்கள். ஆளுவருக்காக 2 பேர் இருக்கணும், 2 கான்சல்கள் இருக்க வேண்டும். ஒருவர் பிலிப்பீனாக இருக்க வேண்டும், ஒருவர் பெட்ரீஷியனாக இருக்க வேண்டும். ஒத்துக்கொள்கிறார்கள். மத சடங்கை நிறைவேற்றுகிற மத குருக்களாக 2 பேரும் சமமாக இருக்க வேண்டும். 1000 பேர் மத குருக்கள்னா 500 பேர் நாங்கள் இருக்க வேண்டும், 500 பேர் நீ இருந்துக்கோ, எல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்கள் எங்கு தோல்வி அடைந்தார்கள் என்பதையும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார். அந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற கான்சல் அவர் ஒருத்தரும் மத பீடத்தில் போய் ஒப்புதல் பெற வேண்டும். அது டெல்பி என்கிற ஒரு மலை குகையை சொல்லுவார், அங்கு போக வேண்டும். அங்கு குறி சொல்லுகிற மதகுரு இருப்பார், அவர் குறி சொல்லுவார். இவர் நாட்டை ஆளலாமா வேண்டாமா என்பதை பற்றி. இவர் வேண்டாம் என்று சொல்லுவார். அடுத்தவரை இவரு சரி இவர் இருக்கட்டும் என்று சொல்லுவார். அவர்தான் கான்சலாக இருக்க முடியும். அப்படி அங்கு குறி சொல்லிக் கொண்டிருந்தவன் ஆதிக்க பிலிப்பியன்ஸ் இனத்தை சார்ந்தவன் தான் அங்கு உட்கார்ந்திருந்தான். அவன் யாரெல்லாம் சமூக உரிமைக்கு போராடுவார்கள், இவர் ஆட்சிக்கு வந்தால், ஆட்சி தலைமைக்கு வந்தால் யார் உண்மையான சமூக விடுதலைக்கு போராடுவனோ அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அந்த மதகுரு. இந்த பேருக்கு இருக்கிறவர்கள் இருக்கிறார்களா அவங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த ஒரு இடத்தில் இவர்கள் நீண்ட நெடுங்காலம் நடத்திய ஒரு பெரும் போராட்டத்தால் பெற்ற வெற்றிகளை, ஏற்பட்ட ஒப்பந்தத்தை இழந்த இடம் அந்த இடம்தான். அவர்கள் மதத்தில் வைத்திருந்த நம்பிக்கை என்று புரட்சியாளர் சொல்லுவார். நாமும் என்னதான் இதை பற்றி எல்லாம் பேசினால் மீண்டும் நாம் மதத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை இதை தகர்த்து விடும். நான் சொன்னது இல்லைங்க, இது மதத்துல சொல்லுது. மதத்துல யாரா சொன்னாங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரத்தை யாருன்னா கடவுளே எழுதினாரு அல்லது சொல்ல டிக்டேட் பண்ணாரு, நான் எடுத்து ஷார்ட் ஹேண்ட்ல எழுதிக்கிட்டேன் என்பதாகத்தான் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். கடவுளின் சொல்லை மீறக்கூடாது என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் சொல்லுதுன்னு நமக்கும் தெரியாது. அவர் வேதத்தை எழுதினான்னா நம்ம படித்ததில்லை, படிக்க கூடாது என்றும் சொல்லி வைத்தான். படித்தால் காயில் ஈயத்த காய்ச்சி ஊத்துனா நாக்கு அருன்னா எல்லாம் சொல்லி வைத்தான். அப்ப எங்களுக்கு எப்படி தெரியும்? பெரியார் தான் சொன்னார். பத்திரத்தை பாண்டை எழுதிக்கிட்டு படிக்காத கையெழுத்து போடுங்கிற அயோக்கியனுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எங்களை ஒத்துக்க சொல்றியே என்று பெரியார் கேட்டார். அப்படி சொன்ன சாஸ்திரங்களை பற்றித்தான் பெரியார் தொடக்க காலத்தில் இருந்தல்ல, இந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய காலத்தில் அல்ல, காங்கிரஸ்காரராக இருந்த போது திருப்பூரில் தான் பேசினார். திருப்பூரில் ஒரு கோயில் நுழைவுக்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் பெரியார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர்.
1922ஆம் ஆண்டு நடந்த மாநாட்டில், காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் தீர்மானம் கொண்டு வந்தார். தீர்மானத்தின் கோரிக்கை நாடார்களையும் தாழ்த்தப்பட்டவர்களையும் கோயில் நுழைவதற்கு அனுமதிக்க வேண்டும், காங்கிரஸ் அதை கொள்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் தீர்மானம். அப்பொழுது நாடார்களுக்கும் கோயில் நுழைவு உரிமை இல்லாது இருந்த காலம். பெரியார் 2 பேருக்கும் உரிமை வேண்டும் என்ற தீர்மானத்தை, அதுவும் பெரியார் சில நாட்களுக்கு முன்னால், மாநாட்டுக்கு சில நாட்களுக்கு முன்னால் அருப்புக்கோட்டைக்கு போறாரு. அங்க நாடார்குல வாலிபர் சங்கம் அவரிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். எங்களை கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுங்கள் என்று கொடுக்கிறார்கள். அதை வாங்கிட்டு வந்து அதை மனதோடு வைத்து அவர்களுக்கும் சேர்த்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். மறுக்கிறார்கள், தோற்கடிக்கப்படுகிறது. ஏதாவது விவாதத்திற்கு வேண்டாம் என்று கலவரம் வந்துவிடும், விட்டு விடுங்கள் என்று கேட்கிறார்கள். விட்டுவிட்டார். அன்று மாலை நடக்கிற பொதுக்கூட்டத்தில் பெரியார் சொன்னார். எதிர்த்தவர்கள் எல்லாம் சொன்ன காரணம் இது மதத்தில் சொல்லி இருக்கிறது, ராமாயணத்திலேயே இருக்குது. தவம் செய்யக்கூடாது என்று சம்பூகன் வெட்டப்பட்டு இருக்கிறான், மனு தர்மம் சொல்லுகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பெரியார் அன்றைக்கு பொதுக்கூட்டத்தில் பேசினார். மாநாட்டின் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். இவங்கெல்லாம் காலையில மாநாட்டு தீர்மானத்தில் அப்படித்தான் சொன்னார்கள், ராமாயணத்தில் இருக்கிறது, மனு தர்மத்தில் இருக்கிறது, எனவே மீறக்கூடாது என்று சொன்னார்கள். எனக்கு அவங்க நுழையறதா முக்கியமே தவிர இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. ஒருவேளை அப்படி இருந்தால் எரிக்கப்பட வேண்டியவே ராமாயணமும் மனு தர்மமே தவிர ஏற்றுக்கொள்ள முடியாது அவை சொல்லுவேன். இது மனிதனுக்கு எதிரானது, மனிதத்திற்கு எதிரானது, நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னார். அதனால்தான் பெரியார் இயக்கம், சுயமரியா இயக்கம் தொடங்கிய பின்னால் சுயமரியா இயக்க வாலிபர் மாநாடு என்றும் நடந்தது. அது 1929ஆம் ஆண்டு 27ஆம் ஆண்டு அக்டோபர் 22, 23 ஆகிய நாட்களில் சென்னை பீப்புள்ஸ் பார்க்ல நடக்குது. பார்ப்பனர் இல்லாத வாலிபர் மாநாடு நடக்கிறது. சுரேந்திரநாத் ஆரியா என்கிற ஒரு பார்ப்பனல்லாத இளைஞர், MA பட்டதாரி தான் தலைமை தாங்கி நடத்துகிற இளைஞரணி மாநாடு. அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை பெரியாரிடம் அவர்கள் எல்லாம் சொல்லி பேசி அந்த தீர்மானத்தை சொன்னார்கள். அதை பற்றி பெரியாரும் பின்னால் எழுதுகிறார். அது எழுதுற போதுதான் சொல்றார், திருப்பூர் மாநாட்டில் நடந்தது, அதுலதான் பெரியார் பதிவு செய்கிறார். அதுக்கு முந்தி பெரியார் பேசுனது எங்க நமக்கு கிடைக்கும்? அந்த தீர்மானத்தில் அவர்கள் தீர்மானம் செய்தார்கள். என்னன்னா, மக்களை உலகத்தையே மூட நம்பிக்கையிலிருந்தும் அடிமை தளத்திலிருந்தும் விடுதலை செய்ய தகுந்த அவ்வளவு சக்தி வாய்ந்தவைகளாகவே இருந்தன. எதுனா சாஸ்திரங்கள். உதாரணமாக மனு தர்ம சாஸ்திரத்தையும் அதை ஆதாரமாக கொண்ட புராணங்களையும் அரசாங்கத்தார் பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற செய்த தீர்மானம் முதல்ல சொல்றாங்க. சூத்ரன் என்று கூப்பிட்டால் பீனல் கோடு சட்டப்படி கடுங்காவல் தண்டனையும் கசையடியும் கொடுக்க வேண்டும். இப்படிலாம் தீர்மானம் நிறைவேற்றாங்க அவங்க. பெரியார் அந்த மாநாட்டில் தீர்மானத்தை வழிமொழிகிற போதுதான் சொல்றாரு, பறிமுதல் செய்தா போதாது, இதெல்லாம் எரித்து ஒழிக்க வேண்டும், இருக்கக்கூடாது இது என்று தான் பெரியார் பேசினார். அது டிசம்பர் முதல் வாரத்திலிருந்து ஆரம்பிச்சுட்டாங்க. நவம்பர் டிசம்பர்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய அவர் ஒரு கூட்டத்தில் சொல்லுகிறார், 10ஆம் தேதி பேசுற கூட்டத்தில், தமிழ்நாட்டின் பல நகரங்களிலும் மனு தர்மங்கள் எரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன என்று சொல்லுகிறார். அதே டிசம்பர் மாதத்தின் இறுதியில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் மகத் மாநாட்டில் மனு தர்மத்தை எரித்தார். அவர் எரிக்க செய்தார். மாநாட்டில் வந்த 2 பாப்பான சொல்லி அவனையே படிக்க சொல்லி அவனையே எரிக்க சொன்னார். பார்ப்பான விட்டு எரிக்க சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர். ஏன் அதை சொல்லுகிறார்? மனு தர்மத்தை நம்ம படிச்சதில்ல, நம்மில் பல பேருக்கு தெரியாது. ஆனால் அது நம் மூளையில் ஏற்றப்பட்டு இருக்கிறது. நமக்கு அறியாமல் நம் மூளையில் ஏற்றி வச்சிருக்கான். கோயிலுக்குள் செல்கிறான் ஒருவன். கோயிலுக்குள் போகிற போது அங்க ஒண்ணு வேலி கீழி ஒண்ணும் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது. போன உடனே நின்னுக்கிறான் ஒரு இடத்துல. அதற்கு மேல் போய் கடவுள்கிட்ட பக்கத்திலேயே போய் கட்டி பிடிச்செல்லாம் கேட்கலாம், பக்கத்துல போய் காதுல கேட்கலாம், கேட்க மாட்டேங்குது, கடவுளுக்கு செவிடா இருக்குது என்று பக்கத்தில் போய் பார்ப்பதில்லை. ஏன்னா அவனை யார் தடுத்தார்கள்? யாரும் இல்லாத கோயில்ல கூட உள்ள போக மாட்டான். அவன் மூளையில் ஏற்றி வைத்திருக்கிறார்கள், கருவறைக்குள் நீ நுழையக்கூடாது, பாப்பா மட்டும் தான் நுழையணும், அர்ச்சகர் மட்டும் நுழைய வேண்டும், நீ சூத்திரன் தாழ்ந்த ஜாதி போகாதே, கடவுள்களை தொற்றாத, செத்து போயிரும் சாமி. புரட்சியாக அம்பேத்கர் தான் கேட்டார், எங்க அம்மாசி தொட்டு ஆண்டவன் செத்து போயிருவானா, யாருக்குடா சக்தி அதிகம்னு கேட்டார். கடவுளை நான் தொட்டவன செத்து போயிருந்தா யாருக்குடா சக்தி அதிகம், எங்க ஆளுகள்டா சக்தி அதிகம்னு கேட்டார். அப்படி சொல்லி வைத்திருந்தான். சொல்லி வச்சிருந்தது நாம் படிச்சதில்ல, ஏடுகளில் எந்த அறிக்கையெல்லாம் எந்த இடம்லாம் தெரியாது, ஆனா நாம போக மாட்டோம். இப்படி எல்லாவற்றிலும் நம் மூளையில் மனு தர்மத்தை ஏற்றி வைத்திருந்தான். நமக்கான கண்களில் நாம் பார்த்ததில்லை, படித்ததில்லை. மெல்ல மெல்ல பரம்பரையாக நம் மூளையில் ஏற்றி வச்சுட்டான்.
நம்ம காலத்துல நாம கேட்டதில்லை. ஆனா நம்ம பெற்றோர்களுக்கு முன்னால் பெண்களை எப்படியெல்லாம் தங்களை அறியாமல் படிப்பிக்கிறார்கள். அந்த விளையாட்டு நீ விளையாடக்கூடாது, அந்த துணி நீ போகக்கூடாது, அந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது என்பதை போலத்தான் நம்மையும் சொல்லி வைத்திருந்தார்கள், செய்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட மனு தர்மம், அப்படிப்பட்ட மத தத்துவங்களுக்கு எதிராக நாம் மக்களிடம் அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெரியாரை கூட சாதி ஒழிக்கத்தான் ஒரு இடத்துல அவர் சொல்லுவார். ஒரு கூட்டத்தில் அவர் பேசுகிற போது சொன்னார், நீங்க ஜாதி தானே ஒழிக்கணும், ஜாதி ஒழிக்கிறது மட்டும்தான்ப்பா என் நோக்கம், சாதியை மட்டும்தான் எரிக்கலாம் என்று நான் நினைத்தேன். அவர் சொல்லுவாரு, இந்த சாதியை நாம் ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனா சொன்னாங்க அவங்க, சாதியை மதத்திலிருந்து பிரிக்க முடியாது என்று சொன்னார்கள். சாதியை மதத்திலிருந்து பிரித்துக் கொள்ள வேண்டும். இப்படி பிரிப்பதற்கு முடியாத வரையில் சாதியும் மதமும் ஒன்றோடொன்று இறுக பின்னிக் கொண்டிருக்குமேயானால் அந்த இரண்டையும் வீழ்த்தியாக வேண்டும். முன்னிருந்த அந்த உயர்ந்த சாதி கபடர்கள் அவ்வளவு தந்திரமாய் ஒன்றையொன்று பிரிக்க முடியாத வகையில் சாதியும் மதத்தையும் பிணைத்து பின்னிக் கொண்டிருக்கும்படி இறுக கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆகையால் சாதியை அழிக்க தலைப்படுகையில் மதமும் வெட்டப்படுகிறதே என்று பயப்படாமல் சாதி மரத்தையும் மத மரத்தையும் சேர்த்து நெருப்பு வைத்து சாம்பலாக்க வேண்டியது தடுக்க முடியாத அவசியமாகும். இதிலும் ஒரு சங்கடம் இருக்கிறது. அதாவது மதமானது வேதம் புராணம் என்பவைகளுடன் கட்டி பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் இந்த வேதம் புராணங்களிலிருந்து மதத்தை பிரிக்க வேண்டும். அதிலும் பிரிக்க முடியாதபடி கட்டு பலமாக இருந்தால் இங்கும் இரண்டையும் சேர்த்து நெருப்பு வைக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த வேதம் கடவுளுடன் சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறது. அதிலும் பிரிக்க முடியாத பிணைப்பு இருந்தால் அந்த கடவுள் என்பதன் தலையிலும் கை வைக்க ஆக வேண்டி வந்திருக்கிறது. இப்ப வேற என்ன செய்வது? வேதத்தை இழுத்தால் கடவுளுக்கும் அசைவு கொடுக்கும். இதில் தான் பெருத்த சங்கடப்படக்கூடும். கடவுளை அசைப்பதா என்று பயப்படக்கூடாது. எனவே சாதி மதம் வேதம் கடவுள் எல்லாவற்றையும் ஒழித்துத்தான் ஆக வேண்டும். இவற்றில் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்து வராது. அப்படி நாம் ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியாமல் எல்லாவற்றையும் சேர்த்து கொளுத்தும் போது உண்மையில் ஏதாவது சத்து இருந்தால் அது அழியாது. கடவுளுக்கு சத்து இருந்தா கடவுள் அழிய மாட்டார், மதத்து சத்து இருந்தா அது அழியாது, சாஸ்திரத்துக்கு இருந்தா அது அழியாது. இப்படி சாதி உண்மையில் ஏதாவது சத்து இருந்தால் அது அழியாது. அப்படி நாம் சாதி வித்தியாசத்தை ஒழிக்க முற்படுகையில் மதம் என்பதும் ஒழிந்து போகுமே என்றால் அந்த மதம் நமக்கு வேண்டாம், அது இப்போதே அழிந்து போகட்டும். மதத்தை பொசுக்கும் போது வேதமும் பொசுங்கி போவதாய் இருந்தால் அந்த வேதம் என்பதும் இப்போதே வெந்து போகட்டும். வேதத்தை ஓட்டும் போது கடவுளும் ஓடிவிடுவார் என்றால் அந்த கடவுள் என்பதும் இந்த நிமிஷத்திலே ஓடிவிடட்டும். அப்பேற்பட்ட கடவுளுடன் நமக்கு என்ன வேலை இருக்கிறது? வேண்டவே வேண்டாம். இதுதான் பெரியாருடைய கடவுள் மறுப்பு. இதிலிருந்து தான் வருது பெரியாருக்கு. எனவே ஜாதியத்தை ஒழிப்பதற்கு அடித்தளமாய் இருக்கிற அதை கட்டி இந்து மதம் என்பது இருக்கிறது. எல்லாம் சொல்லியாச்சு, அதுதான் சொல்லு, இந்து மதம் தான். வேற எங்க ஜாதி இருக்கிறது? இல்ல, இருக்குதுங்க, கிறிஸ்தவத்தில் இருக்குது, தத்துவத்தில் இல்லை, நடைமுறையில் இருக்கிறது. அந்த சாக்கடைக்கு பக்கத்தில் இருக்கிறவன் கொசுக்கடியிலிருந்து தப்ப முடியாது என்பதை போல இந்து மதத்திற்கு பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்துவ மதத்திலேயே அந்த கொசு கொட்டுது, அதுக்கு அந்த நோய் வந்துருச்சு. சாதி அங்கும் வந்து விட்டது, ஆனால் மதம் ஏற்றுக்கொள்ளாது, நடைமுறையில் இருக்கிறது. இங்கு இல்லை, இஸ்லாத்தில் வடக்கு இருக்குது, தலித் முஸ்லீம் இடஒதுக்கீடு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். வடநாட்டில் அதுவும் இருக்குது. இந்தியாவில் மட்டும் இருக்கிறது, ஏன்னா அவ்வளவு கொடுமையானது. பிற நாடுகள் எல்லாம் இருந்தது, ஜப்பான்ல இருந்துன்னு சொல்லுவாங்க, புரோக்குமின் என்பவர்கள் இருந்தார்கள், தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள். இல்ல, அது நடைமுறையில் மட்டும் இருந்தது, மதத்தின் தத்துவத்தில் இல்லை. பிலிப்பியன் பெட்ரீஷியன்ஸ் என்பது நடைமுறையில் தான் இருந்தது, அவருடைய மதம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை, மதம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது ஒழிதாக போய்விட்டது. ஆனா நம்ம நாட்டில் அடிக்கடி நாங்கள் சொல்லுவதுதான் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், எல்லா மதமும் வாயிலையாவது சொல்லும், ஆண்டவன் முன் அனைவரும் சமம், ஆண்டவன் படைப்பினில் அனைவரும் சமம், இதுதான் எல்லா மதமும் சொல்லும். ஆனா இந்து மதம் மட்டும் சொல்லும், ஆண்டவன் படைப்பினிலேயே அனைவரும் சமம் இல்லை. இதுதான் விசித்திரமான மதம். எனவேதான் இந்த மதத்தை கட்டி காத்து கொண்டிருக்கிற சாஸ்திரங்கள், அதிலும் குறிப்பாக மனு தர்ம சாஸ்திரம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூலையோ பெரியாரையோ படித்தால் அதை பற்றி விரிவாக விளக்கி இருப்பார்கள். நான் அம்பேத்கர் விரிவாக விளக்குவார். மனு தர்மத்திற்கு முன்னால் இருந்த வேதங்கள் மதங்கள் மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் மறுமணத்தை ஆதரித்திருக்கிறது, மனைவி விலகி போவதற்கு உரிமையை கொடுத்திருக்கிறது என்றெல்லாம் அம்பேத்கர் விளக்கமாக சொல்லுவார்.
மனு தர்ம காலத்தில் தான் எல்லாவற்றையும் விட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்ததும், பிராமணனும் ஆயுதம் தாங்கலாம் என்று சொன்னதும் மனு தர்மத்துல தான் என்று சொல்லுகிறார். அது வரைக்கும் இல்ல. அவன் வெறும் அவனுக்கு வேலை ஓதுதோடு இருந்தான். இதை படித்தவன் தான் சொல்லுவார்கள் அசோகனுடைய மன்னிக்க வேண்டும், அசோகனுடைய வாரிசு தான் மௌரிய சாம்ராஜ்யத்தின் இறுதி ஆளை பிரதத்தனை புஷ்யமித்திர சுங்கன் கொன்றான் என்பதும், அதுக்கு பின்னால்தான் பார்ப்பன மேலாண்மை மீண்டும் எழுகிறது. அவன் பிரதத்தனை மட்டும் கொல்லவில்லை, புத்த பிட்சுகளை யாரை கண்டாலும் கொல்லுங்கள், அது காசு தரேன்னு சொன்னான். விரிவாக பேச வேண்டியதில்லை, நான் இறுதி தீர்மானத்தை படித்தால் உங்களுக்கு புரியும். 2000 ஆண்டுகளாக பார்ப்பன மனுநீதியே எழுதப்படாத சட்டமாக மக்களை அடக்கி ஆண்டு வந்தது. இந்தியாவில் முதலாக 1950ஆம் ஆண்டுதான் ஒரு அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த அரசியல் சட்டம் கூட மக்களுக்கு முழுமையான நீதியை பெற்று தரவில்லை. தீண்டாமையை தடை செய்தாலும் இந்த சட்டம் சாதியை பாதுகாக்கிறது, பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடாது என்று கூறி பழமையை பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிக்கிறது. ஆனாலும் மனு தர்மம் திணித்த அடிப்படையான சமூக ஏற்றத்தாழ்வுகளை அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதர்கள் அனைவரும் சமமாக முடியாது என்கிறது மனு தர்ம சட்டம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிறது அரசியல் சட்டம். கல்வி பெறும் உரிமையை சூத்திரர்களுக்கு மறுத்தது மனு தர்மம். 6 வயது முதல் 16 வயது வரை அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியை வழங்க வேண்டும் என்கிறது அரசியல் சட்டம். பெண்களுக்கு இளம் வயதிலேயே திருமணம், பால்ய விவாகம் செய்துவிட வேண்டும் என்கிறது மனு தர்மம். 18 வயதுக்கு முன் திருமணம் செய்வது குற்றம் என்கிறது அரசியல் சட்டம். சூத்ரர் பஞ்சமர் நாடாளக் கூடாது என்கிறது மனு தர்மம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் எவரும் நாட்டை ஆளும் உரிமை வழங்குகிறது அரசியல் சட்டம். பிறப்பின் அடிப்படையில் தொழிலை நிர்ணயித்தது மனு தர்மம். விரும்பும் தொழிலை சட்டத்திற்கு உட்பட்டு எவரையும் செய்ய அனுமதிக்கிறது அரசியல் சட்டம். இப்படி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி பேசும் மனு தர்மம் அரசியல் சட்டத்தின் நோக்கத்திற்கும் உணர்வுகளுக்கும் நேர் எதிர் திசையில் உள்ளதால் மத்திய அரசு மனு தர்மத்தை தடை செய்ய வேண்டும் என்று பெரியார் திராவிடர் கழகம் வலியுறுத்துகிறது. அரசியல் சட்டத்தின் நோக்கங்களை முன்னெடுக்க, முறையாக அமுல்படுத்த மனு தர்ம சிந்தனைகளுக்கு எதிரான இயக்கம் அவசியமாகிறது. இந்த நிலையில் மனு தர்மத்தை அச்சிட்டு பரப்பி நியாயப்படுத்துவதை பார்ப்பனர்களும் பார்ப்பனிய ஆதரவாளர்களும் மேற்கொள்வது சட்டத்தின் உணர்வுகளுக்கு எதிரானது என்பதோடு மீண்டும் மனு தர்ம பாதையை வலுப்படுத்தும் முயற்சியாகவே இருக்கிறது. இப்பெல்லாம் ஆரம்பிச்சுட்டான், தினமலர் எழுதுறான், சோ எழுதுறான், மனு தர்மம் வேணும், எவ்வளவோ சொல்லி இருக்கு, நிறைய விஷயங்களை சொல்லி இருக்குது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று மறுக்கப்பட்டது ஒரு பக்கம். அப்படி அரசியல் சட்டத்திற்கு எதிரானது அது. உங்களுக்கு தெரியும், அனைத்து சாதியும் அர்ச்சகராக வேண்டும் என்று இன்றும் போராடி கொண்டிருக்கிறோம். இப்படி கேரளாவிலே தாழ்த்தப்பட்டவர் ராகேஷ் என்பவரை அர்ச்சகராக நியமித்தார்கள். அதை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டது. மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உண்டு, யார் வேணாலும் அர்ச்சகர்களாகலாம், உரிய பயிற்சி பெற்றிருக்கிறார், அர்ச்சகர் ஆகட்டும் என்று சொன்னார்கள். கேரள உயர்நீதிமன்றத்திற்கு போனார்கள். உயர்நீதிமன்றம் சொன்னது நியமித்தது சரி என்று சொன்னது. உச்ச நீதிமன்றத்திற்கு போனார்கள். அந்த வழக்கு தொடுத்த பார்ப்பனன் ஆதித்யன் என்பவனுக்காக பராசரன் வாதாடினார். அவர்தான் மத்திய அரசனுடைய வழக்கறிஞராக இருந்தவர். அவர் வாதாடினார். ஆனால் தீர்ப்பில் சொன்னார்கள், அரசியல் சட்டத்தை அதை பற்றி எல்லாம் ஆய்ந்து எல்லாவற்றையும் பார்த்துட்டு நீதிபதிகள், நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த நீதியரசர் துரைசாமி ராஜு, கர்நாடகாவில் பிறந்தவர், ஆனால் தமிழ்நாட்டில் கல்வி கற்று இங்குதான் படிச்சு பகுத்தறிவாளரான ராஜேந்திர பாபு, 2 நீதியரசர்களும் சேர்ந்து ஒரு தீர்ப்பை சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், எல்லாம் சொல்றீங்க, சாஸ்திரத்தில் இருக்குது, புராணத்தில் இருக்குது, எடுத்தெல்லாம் காட்டினா, நிறைய எடுத்துக்காட்டுகளை காட்டினார்கள். அவர்கள் சொன்னார்கள், 1950 ஜனவரி 26 அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்து விட்டது. அது ஒரு சமத்துவ சமுதாயத்தை நோக்கி அரசியல் சட்டமாக இருக்கிறது. அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்ட பின்னால் அது எதுவாக இருந்தாலும் சரி, எதன் பெயர் இருந்தாலும் சரி, அது செல்லாது. அரசியல் சட்டம் தான் பெருசு. எனவே அவரை நியமித்தது செல்லும் என்று தீர்ப்பு சொன்னார்கள். ஒரு பெரிய வித்தியாசமான தீர்ப்பை சொன்னார்கள். அவர்கள் சொன்னார், அரசியல் சட்டம் தான் இருக்கிறதுல பெருசு, சுப்ரீம் அதுதான், அதுக்கு மேல எதுவும் கிடையாது, எது இருந்தாலும் செல்லாது. ஆனா நம்ம நாட்டுக்கு போன சட்டத்துல அதெல்லாம் அரசியல் சட்டம்லாம் கிடையாது, மத சட்டம் தான் சொல்லிட்டான். அது வேறு. ஏன்னா அப்போ உட்கார்ந்தா வடநாட்டுக்காரன்.
அதனாலதான் நமக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம தனியா வந்துடலாம்னு சொல்றது அதுக்காகத்தான். பெரியார் கேட்ட தனித்தமிழ்நாடு கூட இன இழிவு ஒழிப்பும் வடநாட்டு சுரண்டல் ஒழிப்பிலிருந்து விடுதலையும் எண்ணித்தான் நான் தனித்தமிழ்நாடு கேட்கிறேன். அவர் ஸ்டாலின் எழுதிட்டாரு, லெனின் எழுதிட்டாரு, தேசிய நிர்ணய கொள்கைலாம் அவர் கேட்கல. அவர் இன இழிவு நீங்குவதற்கு தடையாக இருக்கிறது, பார்ப்பனியத்தை பாதுகாக்கிறது. சொல்ல பழக்க வழக்கம் என்று சொன்னோம் அல்லவா, 1929ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாடு ஒன்று நடக்கிறது, ஆதி திராவிடர் மாநாடு என்று நடக்கிறது. சென்னையிலே நேப்பியர் பூங்காவில் நடக்கிறது. பெரியாரை அழைத்திருக்கிறார்கள், அவர்தான் தலைவர். அவர் பேசினார், மக்களே உங்களை நோக்கி ஏற்கனவே பாப்பா என்னென்னமோ சொன்னான், கடவுள்னா சாஸ்திரம்னா மதம்னா, இப்ப புதுசா பழக்க வழக்கம்னு சொல்றான், ஜாக்கிரதையா இருங்கன்னார் அவர் 1929. அதற்கு பின்னால் 1931 காங்கிரஸ் ஒரு மாதிரி அரசியல் சட்டத்தை, நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம் சட்டத்தை எழுதினார்கள். மோதிலால் நேரு தலைமையில் ஒரு குழு போட்டு எழுதினார்கள். அதிலும் சொல்லி இருந்தார்கள் பழக்க வழக்கம்னு சொல்லி இருந்தாங்க. அதில் மத நடுநிலைமை என்று சொல்லி இருந்தார்கள், பிறர் மனதை புண்படுத்தக் கூடாது என்று சொல்லி இருந்தார்கள். பெரியார் அதை எதிர்த்து ஒரு மாநாட்டை போட்டார். கராச்சி மாநாட்டில் சொன்னதை எதிர்த்து விருதுநகரில் சுயமரியாதை மாநாடு, அந்த மாநாட்டில் இந்த பழக்க வழக்கங்கிறத கடுமையாக எதிர்த்தார். ஆனால் அரசியல் சட்டத்தில் அது சேர்க்கப்பட்டு விட்டது. எப்படி நம்ம அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டார் என்று நீங்கள் எண்ணக்கூடும். அவரே சொன்னாரு, பேனாவை மட்டும்தான் நான் பிடிச்சிருந்தேன், என் கையை பார்ப்பனல் அசைத்தார்கள் என்று சொன்னார். அவ்வளவுதான். நான் வாடகை குதிரையாக, சவாரி குதிரையாக தான் பயன்படுத்த, நான் பலவற்றை என் எண்ணத்திற்கு மாறாக செய்ய வேண்டி வந்தது என்றெல்லாம் சொன்னார். அரசியல் சட்டத்தை நான் தான் எழுதினேன் என்று சொல்லுகிறார்கள். அதை எரிக்கிற முதல் ஆளாகவும் நான் தான் இருப்பேன் என்று நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். அது யாருக்கும் பயன்படாது, இட் சூட்ஸ் நோபடி என்று சொன்னார். யாருக்கும் பயன்படுற சட்டம் இல்லையாது. அதில் தான் இது வந்தது. 13 பெரியார் 1957 அரசியல் சட்டத்தை எரித்தார் சொல்லுவாங்க. சட்டத்தையே எரிக்கவில்லை, சட்டத்தின் சில பிரிவுகளை எரித்தார். அந்த ஒரு பிரிவு, அவர் எதிர்த்த பிரிவு ஒன்றுதான் சட்டம் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறது. நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டது, நீதிமன்றங்களில் தீர்ப்புகளாக வழங்கப்பட்டது, அரசால் அரசாணையாக பிறப்பிக்கப்பட்டது, சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டது. அதோடு சேர்ந்து பழக்க வழக்கங்கள், இதையெல்லாம் சட்டம் என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். அதைத்தான் பெரியார் எதிர்த்தார். நீங்க ஏற்றுனா சரி, நாடாளுமன்ற தீர்ப்பு சொன்னா சரி, ஆனா என்ன பழக்க வழக்கம்னா எதை வேணாலும் எவன் வேணாலும் சொல்லிக்கலாமே. அந்த பழக்க வழக்கங்களை சொல்லித்தான் இன்னும் தமிழ்நாட்டு அனைத்து சாதிய அர்ச்சகராகும் உரிமை சட்டத்தை முடக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். எனவேதான் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது. அரசியல் சட்டம் தான் பெருசுன்னு சொல்லுகிற போது, எனவே அதை வைத்துக் கொண்டு அரசியல் சட்டம் தீண்டாமையை குற்றம் என்று கூறினாலும் சட்டத்தை பற்றி கவலைப்படாமல் பல்வேறு வடிவங்களில் தீண்டாமைகள் திணிக்கப்படுவதை நாம் பட்டியலிட்டு காட்டியுள்ளோம். மேற்கண்ட தீர்மானங்களை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு ஜாதி தீண்டாமை ஒழிப்பை நோக்கி பெரியார் திராவிடர் கழகம் முன்வைத்துள்ள மேற்கண்ட செயல் திட்டங்களை நிறைவேற்ற தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். உரிய நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் பெரியார் ஜாதி ஒழிப்புக்காக அரசியல் சட்டத்தில் உள்ள ஜாதியை பாதுகாக்கும் பிரிவுகளை எரித்த நவம்பர் 26ஆம் நாள், அதுதான் சட்ட தினம். அன்றுதான் அரசியல் சட்டத்தை நாடாளுமன்றத்திற்கு முன்னால் வைத்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உரையாற்றினார். நம்ம சந்திரபோஸ் சொன்னார்ல, அப்பதான் உரையாற்றினார். நாம் இந்த சட்டத்தின் வழியாக அரசியல் சமத்துவத்தை பெற்றுவிட்டோம். ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு, ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு என்ற அரசியல் சமத்துவத்தை பெற்றுவிட்டோம். இதை பயன்படுத்தி பொருளாதார சமூக சமத்துவங்களை பெற தவறினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த அரசியல் அமைப்பையே தகர்த்தெறிவார்கள் என்று சொன்னார். அப்படி சொல்லிட்டு தான் சட்டத்தை வைத்தார். அவர் எண்ணியதை போல அரசியல் சமத்துவம் மட்டும்தான் இருக்கிறது, வேறு சமத்துவங்களை நாம் பெற முடியவில்லை. அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் 25ஆம் தேதி வச்சார், நவம்பர் 25, 26ஆம் தேதி ஏற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் அரசியல் சட்ட தினமாக கான்ஸ்டிடியூஷனல் டேன்னு அன்னைக்கு தான் சொல்லுவாங்க. அது நடைமுறைக்கு வந்தது 60 நாள் கழிச்சு வந்தது. 1950 ஜனவரி 26ஆம் நாள் வந்தது. சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள், நாடாளுமன்றம் ஒப்புதல் தந்த நாள் நவம்பர் 26. எனவே சட்ட எரித்த பிரிவுகளை எரித்த சட்ட தினமான நவம்பர் 26 அன்று தமிழ்நாடு முழுவதும் பெரியார் திராவிடர் கழகமும் ஜாதி ஒழிப்பில் அக்கறை கொண்ட அனைத்து முற்போக்கு அமைப்புகளும் இணைந்து மனுதர்ம சாஸ்திரத்தை தீயிட்டும் எரிக்கும் போராட்டத்தை நடத்துவது என்று நாம் முடிவு செய்திருக்கிறோம்.
ஏன்னா அதைத்தான் நாம் செய்தாக வேண்டிய அவசியத்தில் இருக்கு. ஏன்னா இது மீண்டும் ஒரு விவாதத்தை எழுப்புவதற்காக, இது ஒரு பெரும் விவாதத்தை மக்களிடம் எழுப்ப வேண்டும் என்ற ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு இதை செய்கிறோம். இதற்கு மேல் விவாதங்கள் வரட்டும், எதிர்கேள்விகள் எழுப்பட்டும், நாம் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். எனவேதான் இதற்கான ஒரு செயல் திட்டங்களையும் நாம் வடிவடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்து ஜாதிய வாழ்விற்கு எதிரான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்லவும், ஜாதி தீண்டாமை ஒழிப்புக்காக தமிழ்நாடு அரசும் மக்களும் ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்து இந்த திருப்பூர் தீர்மானங்களை விளக்கும் வண்ணமும், மனுஸ்மிருதி எரிப்பு போராட்டம் ஏன் எதற்கு என விளக்கவும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக முழுமையான பரப்புரைகளை நடத்த உள்ளோம். இந்த பரப்புரைகளில் இன்றும் மனு தர்மம் எந்தெந்த வழிகளில் உயிர்ப்புடன் உள்ளது என்பவைகளை எளிதாக விளக்கும் வகையில் புகைப்படங்கள் நிறைந்த ஜாதி ஒழிப்பு கண்காட்சியும் இடம்பெறும். அந்த பயணங்களில் முதற்கட்டமாக சேலம் மாவட்டம், சேலம் கிழக்கு, தஞ்சை, சேலம் மேற்கு, தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் கிராம பிரச்சாரங்கள் நடக்க உள்ளன. முதல் கட்டமாக ஒரு குழு மே 14ஆம் நாள் சேலம் மாநகரத்தில் தொடங்கி சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் மாவட்டங்கள் இதுல பயணம் செய்து மே 26ஆம் நாள் 13 நாட்கள் இந்த பிரச்சார பயணத்தை நிறைவு செய்ய உள்ளது. மற்றொரு குழு நாகை மாவட்டம் மணல்மேட்டில், ஏன்னா அந்த போராட்டங்களில் பல பேரை நாம் இழந்திருக்கிறோம். அதில் மணல்மேடு மட்டுமல்ல, தஞ்சை மாவட்டம் சாதி எரிப்பு, சட்ட எரிப்பு போராட்டத்தில் பல போராட்ட வீரர்களை தந்தது. அங்கதான் பாதி பேருக்கு மேல் அங்கதான் கலந்து கொண்டார்கள். மணல்மேடு என்பது வந்தவுடன் நமக்கு ஜாதி ஒழிப்பு, சட்ட எரிப்பு போராட்டம் நினைவு தர அளவுக்கு ஏராளமான பேர் நிறைந்த அந்த மணல்மேட்டில் மே மாதம் 21ஆம் நாள் தொடங்கி மே மாதம் 30ஆம் நாள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நிறைவு செய்ய உள்ளது. அந்த மாவட்டங்களை தொடர்ந்து மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் நடக்கும். இது நவம்பர் 26 வரைக்கும் பெரியார் திராவிடர் கழகம் நடத்தும் அனைத்து பொதுக்கூட்டங்களும் ஜாதிய வாழ்வியல் எதிர்ப்பும் மனு தர்ம சாஸ்திர எரிப்பும் என்ற போராட்ட விளக்கம் என்ற தலைப்பிலேயே நடைபெறும். வேறு தலைப்புல கூட்டம் நமக்கு இல்லை, வேண்டாம். முழுமையாக இந்த போராட்டங்களை ஒரு 4 மாத காலம் விரிவாக விளக்குவோம். இறுதியில் மனு தர்ம சாஸ்திரத்தை எரிக்கிற போராட்டத்தை நாம் எடுப்போம். மனு தர்ம சாஸ்திரம் என்பது ஒரு குறியீடு. இந்து மதத்தை தாங்கி இருக்கிற தத்துவங்கள் எல்லாவற்றுக்கும் குறியீடாக நடக்க இருக்கிற மனு தர்ம சாஸ்திர எரிப்பு போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்வோம். சாதிய ஒழிப்புக்கு, ஜாதி தீண்டாமைக்கு ஆதரவாக இருக்கிற அனைத்து சக்திகளையும் அம்பலப்படுத்துவோம். மாற்றி ஒரு புதிய சமுதாயத்தை, சமத்துவ சமுதாயத்தை படைப்பதற்கு ஒன்றிணைந்து போராடுவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.